வணக்கம் நேர்களே. சமீப காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவும் அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளும். அதில் முக்கியமானதாக நடிகை கௌதமி அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதிலே நம்முடைய மறைந்த முதலமைச்சருடைய மரணத்தில் பல மர்மங்கள் இருக்கின்றன, பல நமக்கு விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன, அதற்கான விடைகளை பிரதமர் மோடி அவர்கள் காண வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். இது தவிர மேலும் பல விஷயங்களுக்காகவும் சமீபத்தில் நடிகை கௌதமி அவர்கள் செய்திகளில் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது, அதற்கு பிறகு நடிகர் கமல்ஹாசனுடன் அவர் பிரிவை பகிரங்கமாக அவர் வெளியிட்டது, அதற்கு பிறகு இந்த விஷயத்தில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த சிறப்பு நேர்காணலில் நடிகை கௌதமி அவர்களிடம் கேட்பதற்கு வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நான் முதல்ல சொன்னது போல ஆரம்பிக்க நினைக்கக்கூடிய விஷயம், சமீப காலமாக ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தா நிறைய நடிகை கௌதமி நியூஸ்ல இருக்காங்க. அடுத்தடுத்த விஷயங்கள்ல அதிகமா உங்களை நியூஸ்ல பார்க்க முடியுது. இதுக்கு அது ஒரு தற்செயலா நடந்த விஷயமா இல்ல இதுக்கு ஏதாவது? கண்டிப்பா தற்செயலா நடந்த விஷயம். ஏன்னா நான் லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷனுக்காக பிரதமரை போய் சந்திக்கிறது மட்டும்தான் சந்தோஷகரமான ஒரு விஷயம். அது ஒன்று தான் நான் ஒரு எதிர்பார்ப்போட அது நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம். மீதி 2 விஷயங்களுமே வந்து என்ன இன் டிஃப்ரெண்ட் வேஸ் வித்தியாசமான விதத்தில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போது இந்த விஷயத்துக்காக நீங்கள் சொன்னீங்க மர்மமான சில விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மர்மமான விஷயத்தை பற்றி நான் பேசலை. மர்மமான விஷயம் இருக்குன்னு கூட நான் நினைக்கல. விவரம் தெரியாத விஷயங்கள் இருக்கு. அந்த விவரங்களை தெரிஞ்சுக்க விடை தெரியாத கேள்விகள் நீங்க சொல்லிருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரு விஷயத்துல என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு அதுதான் சொல்றேன். இப்போ சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு மைண்ட்ல நமக்கு உருவாகணும்னா ஏதோ விஷயம் தெரியணும். நமக்கு விஷயம் தெரிஞ்சாதான் அதை பத்தி நம்ம சந்தேகப்பட முடியும். பட் ஒண்ணுமே விவரம் தெரியாத விஷயம் தெரியாத இடத்துல நம்ம எதை பத்தி என்ன நினைச்சு சந்தேகப்படுறது இல்லை. அப்போ எதுவுமே ஒரு சந்தேகமே இல்லாத இடத்துல நம்மளா ஏதோ கேள்விகள் எழுப்புற மாதிரி இல்லையா? There is no information where there should be informationங்கிறேன். என்ன மாதிரியான அது இப்போ அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்றீங்க, விடை தெரியாத அந்த கேள்விகள் என்ன? ஓகே, அவங்க வந்து சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்ஸ், மோஸ்ட் டைனாமிக் ஸ்டேட்ஸ். அவங்க மோஸ்ட் டைனாமிக் லீடர். அண்ட் நம்மளுடைய எதிர்காலம் அவங்க கையில் இருந்தது இப்போதைக்கு, இந்த டேர்ம் வரைக்கும். திடீர்னு இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம பர்சனல் அட்டாச்மெண்ட் அவங்கள வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஐக்கானாக நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை எதிர்த்து போராடும் போது அவங்களுடைய எக்ஸாம்பிளை நான் எடுத்திருக்கேன். பட் அதில் என்ன கேள்விகள் நம்ம எழுப்புறோம் அப்படிங்கிறது அதை தான் சொல்கிறேன். பர்சனலாக அவங்கள பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறது ஒரு பக்கம். But as a publicly elected serving chief minister of the state, it's a totally different picture. அதில் இருக்கிற பொறுப்புகள் வேறு. நமக்கு as citizens, as பொதுமக்கள் நமக்கு இருக்கிற நெசசிட்டிஸ் அண்ட் உரிமைகள், அதாவது கேட்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதிர்காலம் இவங்க கையில் இருக்கும்போது இவங்களுடைய நலன் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன் a democratic state that's very important. எஸ், நான் ஏத்துக்கிறேன். ஒரு சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த் பத்தி மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல we get into specifics அப்படின்னு தான் கேக்குறேன். என்ன கேள்விகள் நமக்கு தெரியும்? 75 நாள் she has been admitted. எஸ், we have periodica வந்து இந்த மாதிரி ஐசியூல இருக்காங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இந்த டாக்டர் வந்திருக்காரு, இப்போ வெளில நார்மல் ரூம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க, எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாம். இது வந்து அடுத்தடுத்து நடந்திருந்தா ஓகே. 75 நாள் இட்ஸ் a very long time. அவங்க இறந்ததை பற்றி கூட நம்ம கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் ஹவு தட் ஹேப்பன்ஸ் இஸ் a totally different matter. ஏன்னா ஹெல்த்து, உடம்பு, the way that happens is something that இந்த 75 நாட்களில் 15 முறை வந்து அப்போலோ நிர்வாகத்திலேருந்து நமக்கு மருத்துவ அறிக்கைகள் வந்திருக்கு. அதை தவிர அப்போலோடைய அந்த ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய சங்கீதா ரெட்டி அவர்கள் அவங்களோட ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க. லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் ரிச்சர்ட் பேல் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அவரும் அந்த கடைசி டிசம்பர் 5 அன்னைக்கு அவரும் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. பல்வேறு மத்திய அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள் படையெடுத்து அப்போலோக்கு போய் நம்மளுடைய கவர்னர் உட்பட எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாரும் வெளியே மருத்துவர்கள்ட்ட பேசினாங்க, ஆலோசனை நடத்தினாங்க, வெளியே வந்து பேட்டிகள் கொடுத்தாங்க. இதுலெல்லாம் என்ன கேள்விகள் நமக்கு இன்னுமே ஆன்சர் பண்ணப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதா எனக்கு. இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது,
these are bulletins and bits of information. புரியுதுங்களா? These are official medical bulletins. Absolutely, no doubt about that. But என்ன மாதிரி லே பர்சனுக்கு என்ன, what is the situation, what is happening, what is she going through, what is the surrounding situations, how is my chief minister, you know, I mean there are so many different. மேம் அவங்க வந்து ஒரு லங்கில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறது சொன்னாங்க. அவங்க வந்து ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களால பேச முடியுது இல்லை, அவங்க அப்புறம் பேசிவ் ஃபிசியோதெரப்பிங்கிறது சொன்னாங்க. ஒவ்வொரு கட்டங்களையும் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. இப்போ இன்னுமே நமக்கு விடை தெரியாத கேள்விகள் என்ன அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கேட்டுட்டு எந்த கேள்விக்கு விடை தெரியாது தான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய லெட்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும். நான் வந்து ஹெல்த் இஷ்யூ என்ன, ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது நான் கேட்கவே இல்லை. பிகாஸ் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க, அது வேறு விஷயம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ அ கொஸ்டின் ஆஃப் பேஷண்ட் டாக்டர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அது வந்து எவ்வளோ தூரம் ஒரு பப்ளிக் ஃபிகர் சர்விங் பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் போகிறதுனா எனக்கு தெரியாது. அந்த டீட்டெயில்ஸ் அந்த இது எனக்கு தெரியாது. பட் த ஃபேக்ட் இஸ் தேர் இஸ் அ பேஷண்ட் டாக்டர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபேமிலியில் பிறந்தவன். both my parents were doctors. I respect that. But I'm saying over and above that, why was there a lack of transparency around many other things, including access to her? Like நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாரும் போகிறது, வெளியில் வந்து பேட்டி கொடுப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் யாரும் மீட் பண்ண முடியல. அதுதான் இந்த கேள்விகளை அங்க போயிட்டு வந்த நம்ம கவர்னர் உட்பட, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட, எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட அவர்கள் அங்க போயிருக்காங்க. அவர்கள் மருத்துவர்களை மீட் பண்ணிருக்காங்க. அவர்கள் யாரும் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க வந்து தெளிவா இவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியும் இருக்காங்க. அப்போ கேள்வி எங்க வருதுன்னே நம்ம முதல்ல ஒரு பிரச்சனை எழுப்புறோம் அப்படின்னா கேள்வி என்னன்னு தெரிஞ்சாதான் விடை காண முடியும். நான் கேள்வி என்னங்கிறதே தான் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். கேள்விங்கிறது தான் அந்த லெட்டர்ல இருக்குங்க. if you want I can get a copy and read it out to you. நான் அதை படிச்சிருக்கேன். அதுலயே இருக்கு. இல்ல இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க, ஒரு லிஸ்ட் சொல்லிருக்கீங்க, இவங்க போயிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க, டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க. இட்ஸ் ஆல் ஃபைன். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம கேட்குற கேள்வி நம்ம எந்த நோக்கத்தில் நம்ம பார்க்குறோங்கிறது எப்போவுமே இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கும். நான் இதுல ஒரு பிரச்சனை இருந்திருந்ததுன்னா அதை கவர்னர் எழுப்பியிருக்க மாட்டாரா? அதை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சர் வந்தார், அவர் எழுப்பியிருக்க மாட்டாரா? எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் எழுப்பியிருக்க மாட்டாரா? அவங்க எல்லாம் அங்க போய் டாக்டர்களோட பேசினவங்க, அங்க இருக்கிற சம்பந்தப்பட்டவர்களோட பேசினவங்க. அப்போ அவங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னா ஒரு மாநிலத்துடைய கவர்னரால, ஒரு மத்திய அமைச்சரால எனக்கு ஏன் ஆக்சஸ் இல்லைன்னு அவரால் போய் கேட்டிருக்க முடியும். அவர் கேட்டிருக்க மாட்டாரா? அப்போ அவர்கள் அப்போ யாருமே எழுப்பாத போது அந்த கேள்வி எங்கேருந்து வரும்? இது எனக்கு பர்சனலாக தோணுன கேள்வி. நான் வந்து ஒரு ஐம் நாட் an official person. நான் கவர்னர் கிடையாது, நான் பொலிட்டிஷியன் கிடையாது, நான் ஐம் நாட் எனிபடி ஹோல்ட்ஸ் பப்ளிக் ஆஃபீஸ். ஐம் an ordinary citizen. கவர்னர் முதலமைச்சர் அவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்திச்சாங்களா, ஏன் சந்திக்க விடலை அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியா? அதை கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா among other things அவங்க வந்து ஹெல்த் வந்து ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷனில் இருக்கும்போது சந்திக்க முடியல. there's isolation required, all that I understand. பட் அக்கார்டிங் அவங்க புல்லட்டின்ஸ் படி ஒரு கொஞ்ச நாளில் அவங்க குணமாகி எல்லாம் இதாகி நார்மல் ஆகி வீட்டுக்கு வரப்போலாம் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் அப்படின்னு சொல்லி அது தட் வாஸ் தேர் ஃபார் குவைட் சம் டைம். ஸோ தேர் ஹாவ் பின் டைம்ஸ், மல்டிபிள் ஒகேஷன்ஸ் வென் அந்த பப்ளிக் ஆக்சஸ் இருந்திருக்கலாம். அந்த நார்மல் வார்டுக்கு வந்த பிறகு கண்டிப்பா இருக்கும். இந்த 3 தொகுதிகளில் தேர்தல் வரும்போது அவங்க அறிக்கைகள் கொடுத்தாங்க. அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அறிக்கை கொடுத்தாங்க. ஸோ முதலமைச்சர் பப்ளிக்கோட டச்ல தான் இருந்தாங்க. எஸ் அண்ணோ, அவங்களோட கையெழுத்தோட அறிக்கை. எஸ் அண்ணோ, நீங்க இப்போ என்ன நோக்கத்தோட இந்த கேள்வி எல்லாம் இப்படி கேக்குறீங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. ஓகே, நான் வந்து ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்காக இது பண்ணல. நான் ஒரு ஆர்டினரி சிட்டிசனா எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்திருக்கு, நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஐ எம் சர்ப்ரைஸ்டு. நான் ஒரு சாதாரண லெட்டர் அந்த மாதிரி எழுதி போட்டதுல இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. லெட் மீ ஃபினிஷ். இப்படி இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, அதாவது நாட் ஓன்லி ப்ரெஸ் கிட்ட இருந்து மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்ட இருந்து. ஸோ தட் இஸ் மை ஒன்லி ஏம். நிறைய உங்களுக்கு இந்த கடிதத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நிறைய பேர் உங்ககிட்ட பேசுறாங்க. கடிதத்துக்கு ஆதரவு இல்லை, திஸ் நாட், நான் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கல, புரியுதுங்களா? நான் வந்து எந்த ஒரு அதர் தேன் டு ஹாவ் மை
my questions answered. நான் எந்த ஒரு நோக்கத்தோடையும் செயல்படல. நீங்க பிரதமர் மோடி அக்டோபர் 28ஆம் தேதி சந்திக்கிறீங்க, அவருடைய வீட்டில் சென்று சந்திக்கிறீங்க. அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல நிறைவடைஞ்ச சமயம். அப்ப எதுவும் இதை பத்தி பேசுனீங்களா, டிஸ்கஸ் பண்ணீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் No, because there was a process that was going on, medical attention. They said she was getting better, then she was better, all fine. வீட்டு போறாங்க. So அப்ப நீங்க அதை நம்புனீங்க? Definitely. அப்ப இப்போ நம்பிக்கை You எழுப்புறதுக்கு feel happy. நம்பிக்கை எழுப்புறதுன்னு இல்லைங்க, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சந்தேகப்படல. I feel as an individual, I have not gotten the full picture. There are other things that I want to know more detail. நான் அப்படிப்பட்டவ. எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி முழுசா விவரம் தெரிஞ்சா எனக்கு திருப்தியா இருக்கும். எனக்கு வந்து I feel I have understood the situation. மருத்துவ ரீதியா ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ணிருக்கும் போது நீங்களே முன்னாடி சொன்னது போல யூ ஆர் ஃப்ரம் a மெடிக்கல் ஃபேமிலி, என்னென்ன விஷயங்கள் வெளியே வந்து சொல்லணும், என்னென்ன விஷயங்கள் அந்த பேஷண்டோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த கடைசி 2 நாட்கள் அவங்க வந்து அந்த கார்டியக் அரெஸ்ட்ல இருக்கும்போது சங்கீதா ரெட்டி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்விட்டர் மூலமா மற்ற விஷயங்கள் மூலமா அவங்க அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அந்த மெடிக்கலா என்ன விஷயம் மக்களுக்கு தெரியணுமோ அந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி என்ன விஷயங்கள் அவங்க சொல்லாம விட்டுருக்காங்கன்னு நம்ம கேட்கறோம். ஓகே, இப்போ ஒரு இன் ஆஃபீஸ் சர்விங் பப்ளிக் ஃபிகர் ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேட், அதாவது ஹெல்த் சரியில்லையோ இல்லை வேற ஒரு இதில் அவங்களோட டியூட்டிஸோ இல்லை நார்மல் ரொட்டீன் கண்டினியூ பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கணும். Yeah, there should be a certain way. The situation is also managed. அவங்க மருத்துவமனையில் இருந்த காலகட்டம் வரை அவங்க வகிக்கக்கூடிய அனைத்து துறைகளும் அவங்களுடைய இலாக்காக்களும் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஸோ ஆட்சி ரீதியா டெசிஷன்ஸை வந்து அங்க இருந்தது, அதற்கு ஒரு கேபினெட் இருந்தது, ஒரு அமைச்சரவை இருந்தது, அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. No. I am talking about management of her either medical or her the whole situation the way it was managed. I'm not talking about management of the state. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஒரு அறிக்கை கொடுக்கப்படுகிறது, ஒரு மெடிக்கல் புல்லட்டின் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதுல இருக்க ஒரு டீடைல்ஸ் தாண்டி மற்ற டீடைல்ஸ் எனக்கு வந்து இன்னும் சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது முதலமைச்சருடைய விஷயத்துக்கு பொருந்துமையானால் நடிகை கௌதமிக்கு பொருந்தும். நான் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கௌதமியா இருந்தா டெஃபினட்டாக பொருந்தும் இல்லையா? ஐ ஆம் ஆன்சரபிள் இல்லை, or whoever is responsible for me at that time நான் இன்கெப்பாசிட்டியா இருக்கும்போது அவங்க கண்டிப்பா ஆன்சரபிளா. இப்போ இந்த ஒரு முதலமைச்சருடைய இந்த மறைவு தொடர்பா சில கேள்விகள் நீங்க எழுப்புறீங்க. அதுல மருத்துவ அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பல தரப்புல ஏற்கனவே அதற்கான சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ அதுல நம்ம கேள்விகள் எழுப்புறோம். இதை மாதிரி உங்களை நோக்கி பல கேள்விகள் எழுப்பக்கூடியவர்கள் இருப்பாங்க, என்னை நோக்கி கேள்விகள் எழுப்பக்கூடியவர்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம எவ்வளவுதான் நீங்க ஒரு பிளாக்ல எழுதினாலும் பல விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணாலும் அதை தாண்டி கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் எழுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல இது நிக்கணும் இல்லையா? எப்போ இது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம், நியாயமான விஷயம். பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் கேட்குற கேள்விகள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் சர்க்கிள்குள்ளே அந்த மாதிரி போயிட்டுருக்கு தவிர ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மல் இதில் ஒரு கேட்கக்கூடிய இல்லை கேட்க வேண்டிய ஒரு அத்தாரிட்டி கிட்ட கேட்குறதோ ஒரு தேர் இஸ் நோ ஃபார்மல் ரெப்ரசன்டேஷன் விச் கிவ்ஸ் இட் ஒரு 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 ப்ராப்பர் பொசிஷனிங் ஆர் it's not been done in a way that's addressed to somebody specific. எல்லாரும் அவங்களுக்குள்ளே கேட்டுட்டு இருக்காங்க, யாரும் அதிகாரிகளை நோக்கியோ அரசை நோக்கியோ கேட்கலன்னு சொல்றது. ஆமா, பிகாஸ் நமக்குள்ள நம்ம எவ்வளவு நாளும் பேசிக்கலாம். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கலாம், நான் அவங்களை கேட்டுட்டு இருக்கலாம், அவங்க அவங்கள கேட்டுட்டு இருக்கலாம். இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஸோ அந்த ஒரு நோக்கத்துல தான் நான் கேட்டிருக்கேன். அப்புறம் நீங்க இப்போ இந்த கொஸ்டினோட பிகினிங்ல சொன்னீங்க, இப்போ அறிக்கைகள் ஹெல்த்தை பத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய நியூஸ்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ் அதை பற்றி நான் கேள்வி எழுப்பவே இல்லை. பிகாஸ் அது ஒரு தனி மேட்டர். ஓகே, மெடிக்கல் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் தனி மேட்டர். நான் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அந்த லெட்டரில், எனக்கு திருப்தி தர மாதிரி, அதாவது என்னுடைய வென் யூ லுக் அட் அ சிச்சுவேஷன் லைக் திஸ், ஒரு சென்சிட்டிவான சிச்சுவேஷன் நமக்கு பர்சனலாக ரொம்ப எஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பார்க்கும்போது நமக்கு பல கேள்விகள் பல லெவல்ஸில் வரும் நமக்கு. ஸோ அது ஃபுல்லாக திருப்தி அடையிற மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லை சிச்சுவேஷனில்.
ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த லெட்டர் நான் எழுதியிருக்கேன். நடிகர் கமலஹாசனோட ஒரு செப்பரேஷன் உங்களுக்கு ஏற்படுது. அதை பத்தி நீங்க ரொம்ப பப்ளிக்காவே பேசியிருக்கீங்க, பல இடங்கள்ல எழுதியிருக்கீங்க. அதுல வந்து பல கேள்விகள் வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க அதுல வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி சொல்றீங்க, நான் முதல்ல ஒரு அம்மா, நான் எம் மதர் ஃபர்ஸ்ட், என்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தை அங்க மென்ஷன் பண்றதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் நான் அந்த லெட்டர் எழுதும்போது எனக்கு மைண்டில் என்ன பட்டுச்சுன்னா, எதுக்கு நீங்கள் பண்ணீங்கங்கிறது அடுத்த கேள்வி வரும், ரைட்? ஸோ வரக்கூடிய கேள்விகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்டிசிபேட் பண்ணி அதுலேயே பதில் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். இல்லைன்னா லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து வந்து அது கேள்வி கூட பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு போயிட்டே இருந்திருக்கோம். ஸோ மை எய்ம் வாஸ் டு ப்ரீஎம்ப்ட் சர்டன் கொஸ்டின்ஸ் விச் லாஜிக்கலி வுட் ஹவ் கம். அதை சொன்னதுனாலே சில கேள்விகள் நீங்க எழுப்பிட்டதா தோணலையா? அது இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்க இன்டென்ஷன் நிச்சயமா அப்படி இல்ல, பட் அப்படி நடந்துருச்சோன்ற ஒரு நான் எழுதுனது யாராவது தெளிவா படிச்சு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அதுல சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அந்த அந்த கடிதம் முக்கியமா என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம். நிச்சயமா நான் ஒவ்வொரு வாக்குமே, ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப், ஒவ்வொரு காமா வந்து நான் யோசிச்சு லிட்ரலி கண்ணீரோட எழுதினது அது. நிச்சயம். யா ஸோ நான் என்ன சொன்னேன்னா அதில் எனக்கு மனசு சரியில்லை, நான் வந்து அன்ஹாப்பியாக, நான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருந்தால் I can't be the kind of mother that I need to be for my daughter. ஸோ நான் எப்படிப்பட்ட தாயா இருக்கணுமோ என் மகளுக்கு, நான் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ அப்படிப்பட்ட தாயா இருக்கணும்னா நான் மன நிம்மதியோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மன நிம்மதி வந்து எனக்கு கிடைக்கணும்னா நான் வந்து என் வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கணும்னா. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். இந்த ஒரு பிரச்சனையில நடிகர் ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு ஒரு ரோல் இருந்ததா பரவலா ஊடகங்கள்ல வந்து பேசப்பட்டு வருது. அவர்கள் தான் வந்து இந்த இதுல வந்து பிரிவுக்கு ஒன் ஆஃப் த காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. இஃப் யூ வுட் லைக் டு கிளாரிஃபை ஆன் தட். ஓகே, ரெண்டு அடல்ட்ஸ்குள்ள, ரெஸ்பான்சிபிள் அடல்ட்ஸ்குள்ள மத்தியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுவும் ஒரு லாங் ஸ்டாண்டிங் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இப்படிப்பட்ட ஒரு டிராஸ்டிக் முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இன்னொருத்தங்களால இது நடந்திருக்கு, இவங்களால அது நடந்திருக்குங்கிறது இட்ஸ் irresponsible டாக், யூனோ. ஸோ எல்லாருக்கும் பேச பிடிக்கும் அண்ட் கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸஸ், தெரிஞ்ச பேராக இருக்கிறதுனால அப்படி எழுதி தூக்கி போட்டால் கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் அண்ட் மேட்டர் கிடைக்கும். So there is no substance, அதுல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஐ எம் நாட் ஈவன் கோயிங் டு டாக் அபவுட் இட். அப்போ நான் பேசல, இப்போ நான் பேச விரும்பல. என்னுடைய இறுதியான கேள்வி, கௌதமி அவர்களுடைய இதற்கு அப்புறமான பயணம் என்ன? Where does she go from here? தொடர்ந்து நடிப்பு துறையா, இல்லை உங்களோட என்ஜிஓல கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்களா, பாலிடிக்ஸா? டெஃபினெட்லி என்ஜிஓ ஒரு ப்ரையாரிட்டி. மை டாட்டர் இஸ் ஆல்வேஸ் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. கண்டிப்பாக நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பல வகையில் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ் இன் சினிமா. சினிமா பொறுத்த வரைக்கும் ஐ மீன் அங்கே தானே நான் பிறந்தேன் லிட்ரலி. அண்ட் ஐ லவ் டூயிங் இட், ஐ லவ் டூயிங் வாட் ஐ டூ. ஸோ பட் வாட் த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ், லெட்ஸ் see. இது வரைக்கும் எதுவுமே வந்து நான் பிளான் பண்ணதில்லை. நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதே நான் பிளான் பண்ணலை. அரசியல் பிரவேசத்துக்கான திட்டம் இருக்கா? தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். நான் எதுவுமே பிளான் பண்ணலை. அதுவாக நடக்கட்டும்ங்கிற இது வந்து அவ்வளோ லேசாக எடுத்துக்கக்கூடிய முடிவு இல்லையே. அரசியல் இஸ் நாட் சம்திங் லைட் அட் ஆல். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி சிந்திக்கல? டெஃபினெட்லி நாட். சிந்திக்கல. நன்றி கௌதமி அவர்களே, இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.